கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேலையை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும் தாங்கவும் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்போது சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்ய வல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் வாழ்ந்த காலத்திலும் அவருடைய பிறப்பு எடுத்து பாருங்க. ஒரு குடிமதிப்பு எழுதும் பணியிலே அந்த யோசேப்பு மரியாள் போகிற இடத்துல அந்த கன்னி மரியாளுக்கு பிரசவ காலம் நேரம் ஏற்பட்டது. அங்குள்ள எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்கல. வேறு வழி இல்லை, தலை சாக்கிய இடம் இல்லை. அந்த சூழ்நிலையில் அந்த முன்னணையிலே அந்த குழந்தையை கடத்தியிருக்காங்க. அதே ஒரு பெரிய பாடுதான். இன்னைக்கு நம்ம யார் அப்படி இருக்கிறோம் சொல்லுங்கள்? இந்த காலத்தில் அப்படி ஒரு நிலைமை யாருக்கு இருக்குது சொல்லுங்கள்? நல்ல வசதியாக எல்லோரும், பெரிய வசதி இல்லைன்னாலும் ஒரு வீடு இல்லை ஒரு தனிப்பட்ட பகுதி, எங்கேயுமே இடம் கிடைக்காம ஒரு மாடு கட்டுகிற முன்னணையில் பிள்ளையை கிடத்தி அந்த சந்தோஷத்தை அந்த பெற்றோர் பார்க்குறாங்க. அதே பாடுதான். அவர் வளர்ந்து ஊழியத்தின் பாதையில் 3.5 ஆண்டுகள், அதுவும் பாடுகளோட பல பாடுகள் பட்டு கடைசியில் பிதாவின் சித்தம் நிறைவேற்ற சிலுவையின் மரணத்துக்கு அவர் தன்னை அர்ப்பணித்த அந்த பாடுகள். எப்படின்னாலும் இந்த வசனம் மிகவும் ஆறுதலான வசனம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பயப்படாதுங்க, தைரியமாயிருங்க. நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறதுனால இந்த உலகத்தில் உள்ள பொண்ணுக்கும் பொருளுக்கும் நம்ம ரொம்ப உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டாம். ஆனால் உண்ணவும் உடுக்கவும் கட்டாயம் வேணும். அதை ஆண்டவர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவைகளை தேவன் சந்திப்பார். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் பல சோதனைகள் கூட வரும், பல பாடுகள். அதில் கூட அநேகம் பேர் என்ன செய்திருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி பார்க்குறோம். அன்பானவர்களே, உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சில பாடுகளை நம்ம சந்தித்து தாண்டி போயிட்டே இருக்கோம். ஏத்தப்பா நமக்கு பலன் தாரனால தான் நம்ம இவ்வளவு தைரியமாக நிற்க முடியுது. ஏன்னா மனுஷனுக்கு ஏற்படுகிற சோதனையாக இல்லாமல் வேறே சோதனை இல்லை. இந்த மனுஷ வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அவர் கடந்து வந்த பாதை தான். நம்ம அவரை போல நம்ம கஷ்டப்படலைன்னு தான் படலை. சிலுவையின் மரணங்கிறது அது ஒரு கொடிய மரணம்.
தாங்கொன்னா சித்திரவதை அதெல்லாம் அனுபவித்தார். ஆனால் நம்ம அப்படியெல்லாம் அனுபவிக்கலையே. ஒருவேளை பசியாக இருந்திருப்போம், இல்லைன்னா செலவுக்கு பைசா இல்லாமல், அதுவும் எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் அந்த கொடிய கஷ்டம் நமக்கு இல்லை. ஆகையினால தான் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையினால அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தின் பாதையில் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம், எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, அடிப்படை வசதி கூட இல்லாத இடங்களில் பஸ் வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, இது கரண்டு லைட் வசதி கிடையாது. எல்லா சூழ்நிலைகளையும் அப்படியே தாண்டி ஒரு வசதி இல்லாத கிராமத்தில் ஒரு 4 வருஷம் குஜராத் மாநிலத்தில் டாங்கு ஜில்லாவில் பிப்பல்வாடாவில் வாழ்ந்து கர்த்தருடைய பணியை செய்திருக்கிறோம். கர்த்தர் பலன் தரலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் பலனும் தந்து சுகமும் தந்து ஆத்துமாக்களையும் அறுவடை பண்ண உதவி செய்து எல்லாம் அவர் தான். நம்ம பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ எதையும் நம்ம சாதிக்க முடியாது. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, இயேசு போதும்னு சொல்லுங்க. எந்த சூழ்நிலையானாலும் இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்தன் வாழ்வினிலே எல்லா சூழ்நிலையில் எல்லா நிலைமையில் இயேசு போதுமே. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் எல்லா போராட்டங்களிலும் இயேசு போதும், இயேசு போதும், அவரே எனக்கு போதும், இயேசுவே எனக்கு தஞ்சம். அது எந்த நிலைமையில் இருந்தாலும் கடைசி மூச்சு வரைக்கும் என் இயேசுவுக்காக நான் ஜீவிப்பேன் என்று நம்ம உறுதியோடு நம்ம வாழணும், உறுதியோடு வாழ வேணும். எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்து மேலே நம்ம சந்தேகம் வைக்கவே கூடாது, வைக்கவே கூடாது. பாருங்க, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு பெரிய அவங்க அந்த பாபிலோனில் ஒரு பெரிய சிலையை செய்தாங்க. எல்லாரும் அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சு ஒரு மாத அளவும் அந்த சிலையை தவிர எதையுமே கும்பிடக்கூடாது. கும்பிடுவர்களுக்கு 7 மடங்கு அதிகரிக்க வச்ச நெருப்பு சூளையில் தான் போடணும் அப்படின்னு ராஜாவினால் சட்டமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே வந்தது. பாருங்கள், சட்டம். இவங்க அந்த 1 மாத அளவும் தான் ஆராதித்த தேவனையே ஆராதித்தாங்களே தவிர அந்த சிலையை வணங்கவே இல்லை. 1 மாதம் முடியுது, ராஜாட்ட போய் சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே ஒரு மனுஷன், இங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க, 3 பேர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியல்ல, அவங்க விருப்பப்படி அவங்க கடவுளை தான் ஆராதித்தாங்க. கூட்டிகிட்டு வா. 3 பேரும் போனாங்க. 7 மடங்கு சூளை அதிகரிக்க வச்சார். இவங்கள அந்த நெருப்பில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த அவங்க கடைசியாக சொன்னது, அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்காமல் போனாலும் நீங்கள் செய்த சிலையை நாங்கள் கும்பிட போகிறதே இல்லை. திட்டமாக சொல்லிட்டாங்க. அவர் விடுவித்தாலும் விடுவிப்பார், ஆனால் விடுவிக்காமல் போனாலும் உங்கள் பேச்சை நாங்கள் கேட்க போகிறது மாதிரி இல்லை. அது கட்டி அந்த நெருப்பில் போட்டாங்க. அவங்க விசுவாசத்தை பார்த்த தேவன் தாமே இறங்கி வந்து
4வது ஆளாக நெருப்பில் உலாவுறாங்க. துணி கருகல்ல, முடி கருகல்ல. ராஜா பார்க்குறாரு, 3 பேரை தானே போட்டோம், 4வது ஆள் நல்ல பிரகாசமாக இருக்காங்க. உடனே பார்க்குறாங்க, ஜீவனுள்ள கடவுளை ஆராதிக்கிற ஜனங்கள்னு சொல்லி அந்த 3 பேரையும் காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு விரோதமாக வந்தவங்களாம் அந்த நெருப்பில் போட போகிறதுக்கு முந்தையே கரிஞ்சு போயிட்டாங்க. அன்பானோர்களே, எந்த சூழ்நிலையானாலும், எந்த கஷ்டமானாலும் ஆண்டவருக்கு அன்பில் இருந்து என்னை பிரித்து கொள்ளாமல் கடைசி மூச்சு வரைக்கும், ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே நான் நடக்க வேண்டும், என் பிள்ளைகளும் இந்த சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு நம்ம அந்த உலக ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போது வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், சோதனைகள் வரும்போது நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? நல்ல விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும். அது அந்த விசுவாசம் நமக்கு பொறுமையை உண்டாக்குறது. ஆகையினால அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆவிக்குரிய பிள்ளைகள் துன்ப நேரத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுமை இருக்கும். ஏன்னா உலக சிற்றின்பங்களில் போனவங்களுக்கு துன்பம் வந்த உடனே தானே அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? இப்படி இருக்கிறதோட செத்து போயிடலாம், தற்கொலைக்கு நேராக போவாங்க. கஷ்டத்தை சந்திக்க முடியாமல் தற்கொலைக்கு நேராக போவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணுங்கிறதுக்காக பொறுமையோடு இருந்து வெற்றியை காணுவாங்க. அல்லேலூயா! பொறுமையோடு இருந்து வெற்றியை காண வேண்டும். அந்த துன்பமான நேரத்தில் நம்ம வார்த்தைகள் கசப்பான வார்த்தையாகவோ பிறரை காயப்படுத்துகிற வார்த்தை வரவே கூடாது. ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். சோதனை நேரங்களில் நம்ம பொறுமையாக இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய நல்ல நடத்தையினாலே ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். சோதிக்கப்படுகிற நேரத்தில், கஷ்டப்படுகிற நேரத்தில் ஒருத்தங்க ஒன்றை சொல்லி நம்ம இன்னொன்றை சொல்லி அவங்க இன்னொரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தைகள் பெரிதாகி தேவநாமம் தூஷிக்கப்பட இடமாகும். ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க வேண்டும். அப்படி நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய பார்வையிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு தான் சொல்லப்படுகிறது, ஒரு அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் கொடுக்காது, ஒரு ஒலிவ மரம் அத்தி பழங்களையும் கொடுக்காது. ஆகையினால நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணியும் அந்த கெட்டுப்போன தண்ணியும் வராது.
ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து ஒரு ருசி உள்ளது தான். ஒன்றில் உப்பாக இருக்கும், இல்லாட்டினா நல்ல தித்திப்பான நல்ல தண்ணியாக இருக்கலாம். ரெண்டு இணைந்து வராது. அதே போல தான் ஆவிக்குரிய பிள்ளைகள், உங்களில் ஞானியும் விவேகியும் என்று சொல்லுகிறவங்க அந்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டும், விவேகத்தை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களைப் போல நம்ம பேச போனோம்னா தேவநாமம் தூஷிக்கப்படும். அதனால் இக்கட்டான நேரங்களில் பொறுமையை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நம்ம செய்தது கரெக்டாக தான் இருக்கும், சரியாக தான் இருக்கும். மற்றவங்க தேவையில்லாத எடை போட்டு நம்மளை வேதனைப்படுத்துவார்கள் என்றாலும் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார். 2 பேதுரு 2:9 சொல்லப்படுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவனை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆகையினால் அன்பானவர்களே, தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். சங்கீதம் 4 சொல்லப்படுகிறது, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சோதனையிலிருந்து ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக பொறுமையோடு கர்த்தர் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கடைசியாக வெளிப்படுத்தல் 3:10 சொல்லப்படுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. பாருங்க, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் உண்மையாய் உறுதியாய் நின்று பாருங்க. அந்த சோதனை காலத்தில் கர்த்தர் உங்களை அவர் காக்க வல்லவராயிருக்கிறார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையை கலங்கி தவிக்காதுங்க. கஷ்டம் வருது, துன்பம் வருது, பிரச்சனை வருது, மற்றவங்க என்ன அவமானமாக பேசுகிறாங்க, சோர்ந்து போகாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. அவர் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இருந்து ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால நம்ம பொறுமையை குறித்து அவர் என்ன சொல்கிறார்? சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உங்களை என்ன செய்வேன்? காப்பேன் என்று சொல்லுகிறார். காக்கும் கடவுள், நம்மை காக்கிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன், வல்லமையுள்ள தேவன், சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால மரண பரியந்தமும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் நடந்து செல்ல, நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நாம் வாஞ்சியோடு காத்திருப்போம். ஆண்டவரே, இந்த உலக ஓட்டத்தில் நான் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் தெய்வீக அன்பிலும் நான் வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை நான் சார்ந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசுவே, சோதனையில் இருந்து தப்பித்து கொள்ள ஆண்டவரே காப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர், எங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். சோதனையில் இருந்து உங்களை நானும் காப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். பொறுமையோடு எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே சோதனை காலங்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு எப்போதும் ஆண்டவரே அப்பா வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உங்களில் ஞானியும் விவேகியும் என்று சொல்லுகிறவன் கர்த்தாவே அந்த பரிசுத்தமான ஆண்டவரே வாழ்க்கையை காத்து கொள்ள நித்திய ஜீவனை பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த நேரத்திலும் யாராவது சோதனையின் அகோர கட்டத்தில் ஆண்டவரே தளர்ந்து போய் பலவீனப்பட்டு போய் இருப்பார்களானால் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக தைரியப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராவது சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே சோதிக்கப்படுகிற நேரத்தில் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆகையினால நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்களும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கவும் உத்தமமாய் நடக்கவும் நித்திய ஜீவனை நாங்களும் மற்றவர்களுக்கும் ஆண்டவரே கிடைக்கத்தக்கதாக நாங்கள் பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரே யாராவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு கடன் பாரங்களோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களை இந்த நேரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.